நீ வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி உனக்கு வழி கொடுத்து ஒதுங்கி நின்னேனோ இப்ப அதே மாதிரி நீ அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டு ஒதுங்கி நிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீனா, என்னம்மா இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஆபீஸ்ல பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குல்ல? நடக்கட்டும், அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? ஏம்மா எதுக்காக இப்படி பேசுற? பின்ன என்னென்ன, எல்லாத்தையும் அந்த தமிழ் தான் செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து அவ செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்து அவமானப்பட்டு நிக்க சொல்றீங்களா? எனக்கு தான் எதுவும் இல்லைன்னு ஆயி போச்சே. உன் அண்ணன் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம்மா. இப்படிதானே சொல்ற? உன்னால என்னனே முடிஞ்சது? எல்லாத்துலயும் தோத்துட்டு தானே இருக்க. உனக்கு என்ன, அந்த தமிழுக்கு பதிலா நீ பூஜையில உட்காரணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் நடக்காதுன்னு. நடக்கும். நீ தான் உட்காருவ. உன் அண்ணன் உனக்கு வாக்கு தர. கிளம்பு. அட கிளம்புமா. சரி, நான் ஹால்ல வெயிட் பண்றேன். நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, சீக்கிரம் வா. அம்மு, என்னம்மா நீ இங்க நிக்கிற? என்னண்ணே? என்னம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த லைன்ல நின்னுதான் வாங்கணுமா? ஆமாண்ணே, அப்படி வாங்கினாதானே அம்மா கையால அந்த புடவைய வாங்கிக்க முடியும். அம்மா கூட சேர்ந்து ஒரு போட்டோவை எடுத்துக்க முடியும். ஏன் அம்மு, அம்மா கூட சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ உங்ககிட்ட இல்லையா? இல்லண்ணே, வீட்டை விட்டு கிளம்புறப்ப மொத்தமா எதுவுமே எடுக்காம அப்படியே கிளம்பிட்டேன். அம்மா ஞாபகமா என்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட இல்ல. இப்ப இந்த போட்டோ மட்டும் நான் சேர்ந்த மாதிரி எடுத்தேன்னு வச்சுக்கேன், வீட்டுல அப்படியே பெருசா ஃப்ரேம் போட்டு வச்சுப்பேன். தினம் தினம் அவங்களையே பார்த்துப்பேன். அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். சரி அம்மு, இதான் சரியான சந்தர்ப்பம். போய் எடுத்துக்கமா. இதுவே மற்ற நேரத்துல இந்த மாதிரி சான்ஸ் உனக்கு கிடைக்காது. ஆமாண்ணே, அதான் நானும் யோசிச்சேன். சரிமா, போ. போமா. அத்தை, உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. யாரு? ஃபாரின் கிளையண்ட் ஆபீஸ் லேண்ட்லைன் தான் வந்திருக்காங்க. உங்ககிட்ட அவசரமா பேசணும்னு சொல்றாங்க. உள்ளே மாட்டிக்கிட்டு சாவடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கம்பெனில லாஸ்ட் இயர் நிர்வாகத்துல நிறைய மாற்றங்கள் பண்ணோம். நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சோம். ஏகப்பட்ட காம்படிஷன்ஸை ஃபேஸ் பண்ணோம். ஆனாலும் சனா ஃபுட்ஸ் 20% லாபம் அடைஞ்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் சனா அம்மாவோட நிர்வாக திறமையும் உங்க எல்லாரோட உழைப்பும் தான். என்ன லாக் ஆயிருக்கு? கதவு எப்படி? யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க.
என்ன மீனா? தமிழங்க. மீனா, அவளை பத்தி நீ ஏன் யோசிக்கிற? அவ கண்டிப்பா வரமாட்டா. உன் கையால நீ தான் இந்த பூஜையை போட போற. தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை இந்த அண்ணன் காப்பாத்தாம விடுவனா? தமிழ் சிஸ்டர், தமிழ் சிஸ்டர் எங்க போயிட்டாங்க? தமிழ் சிஸ்டர், தமிழ், தமிழ், தமிழ். தமிழ், தமிழ். தமிழ். அம்மா, ஆபீஸ் முழுக்க தேடிட்டேன், தமிழை எங்கேயுமே காணோம். மச்சான், அவ எங்க போயிருப்பா? அவ என்ன குழந்தையா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா, வந்துருவா. நல்ல நேரத்துல பூஜையை முடிச்சிருங்க அத்தை. தமிழ் இல்லாம எப்படி? என்ன அத்தை பேசுறீங்க? போன வருஷம் என்ன தமிழா பூஜை போட்டா? என் தங்கச்சி மீனா தானே பூஜை போட்டா? வருஷா வருஷம் மீனா போடுறதானே வழக்கா அத்தை? ஏய் சேது, அத்தா தமிழுங்கடா. தெரியல அத்தா, நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ஜனாம ஒரு பொறுப்பை பிடிச்சிட்டா அதை தமிழ் சிஸ்டர் செய்யாம இருந்ததே கிடையாது. நேரத்துக்கு ஸ்டேஜுக்கு வரணும்னு தமிழ் சிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி இவ்வளவு நேரம் வரலன்னா கண்டிப்பா அது பிரச்சனை அத்தா. சரி, நீ போய் ஒரு பக்கம் தேடு, நானும் ஒரு பக்கம் தேடுறேன். போ. தமிழ் சிஸ்டர், தமிழ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நம்ம கிளம்பலாமா? ஜனமா, ஒரு முக்கியமான விருது இன்னும் இருக்கு. இந்த விருதுக்கு காம்படிஷன்லாம் எதுவும் இல்ல, ஒரே ஆளுதான். யார் அது? கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரு நாள் கூட லீவு போடாம உழைச்ச, பகல் இரவுன்னு பார்க்காம உழைச்ச ஜெனா ஃபுட்ஸோட எம்ப்ளாயர், ஜெனா ஃபுட்ஸோட ஓனர், எங்க ஜனகாம்பாள்